முக்கிய செய்தி. நெல்லையில் முதலமைச்சர் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் கருப்பு கொடி காட்ட முயன்ற இந்து முன்னணி நிர்வாகிகள் 20 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். நெல்லையில் முதலமைச்சர் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் கருப்பு கொடி விழாப்பந்தல் அருகே வந்த இந்து முன்னணியினர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போது கருப்பு கொடி காண்பிக்க முயன்ற 20 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட முயன்ற இந்து முன்னணியைச் சேர்ந்த 20 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிந்து வந்த பக்தர்களும் தாங்கள் அணிந்திருந்த கருப்பு துண்டை காண்பித்து எதிர்ப்பு. நெல்லையில் முதலமைச்சர் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் கருப்பு கொடி காட்ட முயன்ற இந்து முன்னணி நிர்வாகிகள் 20 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போது கருப்பு கொடியுடன் விழாப்பந்தல் அருகே வந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட முயன்ற இந்து முன்னணி நிர்வாகிகள் 20 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிந்து வந்த பக்தர்களும் தாங்கள் அணிந்திருந்த கருப்பு துண்டை காண்பித்து எதிர்ப்பு. நெல்லையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் கருப்பு கொடி காட்ட முயன்ற இந்து முன்னணி நிர்வாகிகள் 20 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போது கருப்பு கொடியுடன் விழாப்பந்தல் அருகே வந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட முயன்ற இந்து முன்னணி நிர்வாகிகள் 20 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிந்து வந்த பக்தர்களும் தாங்கள் அணிந்திருந்த கருப்பு துண்டை காண்பித்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். நெல்லையில் முதலமைச்சர் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் கருப்பு கொடி காட்ட முயன்ற இந்து முன்னணி நிர்வாகிகள் 20 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போது கருப்பு கொடியுடன் விழாப்பந்தல் அருகே வந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட முயன்ற இந்து முன்னணி நிர்வாகிகள் 20 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். திருநெல்வேலிக்கு அரசு முறை பயணமாக 2 நாள் வருகை தந்திருந்த தமிழக முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். 2வது நாளான இன்று மத்திய அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்பட்டிருக்கும் அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டடங்களை திறந்து வைத்த பிறகு விழா நடைபெறும் மேடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றிக் கொண்டிருந்தார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற இந்த அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது விழா பந்தலுக்கு மிக அருகேயே திடீரென்று திரண்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டோர் தமிழக அரசுக்கு எதிராகவும் தமிழக முதலமைச்சருக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அது மட்டுமில்லாமல் அவர்கள் மறைத்து வைத்திருந்த கருப்பு கொடிகளையும் காட்ட முதலமைச்சருக்கு எதிராக தனது எதிர்ப்புகளை பதிவு செய்ய முயன்றார்கள். அதே சமயம் அந்த பகுதியில் இருந்த ஐயப்ப பக்தர்கள் சிலரும் தாங்கள் மாலை அணிந்து கழுத்தில் அணிந்திருந்த கருப்பு துண்டுகளை கையில் ஏந்தி உயர்த்தி பிடித்து முதலமைச்சருக்கு எதிராக தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தொடர்ச்சியாக மெத்தனப்பட்டை கையாண்டு வரக்கூடிய தமிழக அரசுக்கு எதிராகவும் தமிழக முதலமைச்சருக்கு எதிராகவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற முயன்றது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் உடனடியாக விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அனைவரையும் தடுத்து நிறுத்தி கைது செய்தார்கள். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசின் செயல்பாடுகள் மற்றும் சமீபத்திய நிகழ்வு குறித்தும் அது மட்டுமில்லாமல் கடந்த வாரம் உயிரிழந்திருக்கக்கூடிய நபரின் உரிமைகள் கேட்டும் தற்போது இந்து முன்னணியினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வலியுறுத்தி நடத்தி வருகிறார்கள். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை முன்வைத்து தர்மத்திற்கு புறம்பான செயல்கள் நடைபெறுவதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவே இந்த கருப்பு கொடி போராட்டம் திட்டமிடப்பட்டதாக இந்து முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் பங்கேற்ற விழாவிலேயே இத்தகைய போராட்ட முயற்சி நடைபெற்றிருப்பதால் அந்த பகுதியில் முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது.
அது மட்டுமில்லாமல் விழா நடைபெறக்கூடிய மேடையை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. நேற்று இரவு முதலே பல்வேறு இடங்களில், குறிப்பாக திருநெல்வேலி மாநகரத்தின் மாநகர் பகுதி மற்றும் மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் இன்று அரசு முறை பயணமாக நெல்லைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சூழலில் ஆங்காங்கே கருப்பு கொடிகள் கட்டி பொதுமக்களும் ஒவ்வொரு வீதியிலும் தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் கருப்பு பலன்களை பார்க்க வேண்டும் இந்த எதிர்ப்பானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த அரசு விழாவுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழ்விடாமல் இருப்பதற்காகவும் தமிழக முதலமைச்சருக்கு எதிராக எந்த ஒரு கண்டன கோஷமும் வெல்லாமல் இருப்பதற்காகவும் போலீசார் மிகுந்த ஒரு கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்படி இருந்தும் தற்பொழுது நெல்லை மாவட்ட இந்து முன்னணி சார்பாக பல்வேறு இடங்களில் இந்த போராட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக முதலமைச்சர் கலந்து கொண்ட அந்த விழா மேடைக்கு அருகிலேயே கருப்பு கொடியுடன் வந்தரை நோக்கி சென்ற 20க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி நிர்வாகிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களை கைது செய்து போலீசார் வாகனத்தில் ஏற்றி செல்லும் போது கூட தமிழக அரசுக்கு எதிராகவும் தமிழக முதலமைச்சருக்கு எதிராகவும் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் உரிய நீதி இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய கோஷத்தை எழுப்பியிருக்கிறார்கள். முதலமைச்சர் கலந்து கொண்ட இந்த அரசு விழாவிற்கு எதிரே இந்து முன்னணி திட்டமிட்டபடி இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அப்பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சரவணன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call